அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் 52,000 வரைக்கும் வரும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எக்ஸாக்டாக லாஸ்ட் கேண்டல் தான். ஒரு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே இருந்தது. ஸோ 52,000 போயிட்டு ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் ஒரு ரெட் கலர் 15 மினிட்ஸ் கேண்டல் தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 ஏறின வேகத்தில் ஹையாக பிரேக் பண்ணால் இன்னும் மேலே போகும்னு பார்த்தா நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கால் ஆப்ஷன் பை, அதாவது நேற்று வந்து ஈவினிங் மேலே கால் ஆப்ஷனை பை பண்ணலையே அப்படின்னு நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் தான். ஃபின் நிஃப்டி எல்லாமே மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ ஏன்னா மிட் கேப் நிஃப்டி அடுத்தடுத்து ஒரு கேப் அப் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிகிட்டே போகுது. அது ஒரே நாளில் கிரியேட் பண்ணால் நம்ம கால் ஆப்ஷன் எடுத்து வச்சோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஒரு 100 ரூபாய் ப்ரீமியம் ப்ரைஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு 120 வரைக்கும் போகுது, இல்லை 25 வரைக்கும் போகுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா 180 வந்துட்டு நிற்குது. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 13,500 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மிட் கேப் நிஃப்டி மண்டேக்கான சப்போர்ட் ஜோன் வந்து 13,300. ஸோ அந்த இடம் வந்துட்டு கூட மறுபடியும் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. மிட் கேப்ல அப்படி மேலே வந்து ஹையாக பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக 13,500ங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வந்து டச் பண்ணிடும். ஸோ சென்செக்ஸ் எல்லாம் நேற்று ஏதோ ஒன்று 1,400 பாயிண்ட் வந்து ஒரு ராக்கெட் மாதிரி போனது. ஸோ இன்னைக்கு அதே ராக்கெட்டை பற்ற வச்சாங்களான்னு தெரில. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ்லேயும் முடிஞ்சிருச்சு. ஸோ கால் ஆப்ஷனை ஹீரோ 0 ட்ரேட் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஆப்ஷன் செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் பை பண்ணா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக வந்து போயிருக்கும். ஸோ பார்க்கலாம் மண்டே வந்து என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஹையாக பிரேக் பண்ணாதான் பை, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா செல்லிங் தான். ஸோ ஃபின் நிஃப்டியும் சேம் தான். மிட் கேப் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் பையிங் வந்து நல்ல பாசிபிலிட்டி இருக்கு. சென்செக்ஸ் கன்ஃபியூஸாக தான் முடிஞ்சிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட ஹையாக பை, அதாவது பிரேக் பண்ணணும். ஸோ பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் வந்து பாசிபிள். ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் தான். ஸோ மண்டேக்கான லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி இந்த மூணுலையுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணியும் புட் ஆப்ஷனை செல் பண்ண மாதிரி தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்செக்ஸில் மட்டும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஸோ சென்செக்ஸ் இன்னும் கொஞ்சம் இறங்குற மாதிரி தான் தெரியுது. ஸோ மிட் கேப் நிஃப்டியை ஹெவியாக பை பண்ணி செல் பண்ணியிருக்காங்க. ஸோ மிட் கேப் நிஃப்டின்னு யாருமே கட் பண்ண மாதிரி தெரியல. ஒரு கேஷ் ஃப்ளோவில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலலாம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டிங் பர்பஸ்ல தான் வச்சிருக்காங்க. மிட் கேப் நிஃப்டி கண்டிப்பாக மண்டே வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் மொத்தம் 2,867 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் பாசிட்டிவ் வந்து 1,777, அதில் நெகட்டிவ் வந்து 1,015, அன்சேஞ்சு 75. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் 52 வீக் ஹை 188. ஸோ என்னதான் பாசிட்டிவாக போனாலும் 52 வீக் லோவில் நாங்கள் ஒரு 17 ஸ்டாக்ஸ் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 17 ஸ்டாக்ஸ் வந்து காட்டுது. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட் 146, லோயர் சர்க்கியூட்ல வந்து 43 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் அடுத்தது என்னமா நடக்குது அப்படின்னு. ஸோ லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ மண்டே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 52,075, பிவோட் பாயிண்ட் வந்து 51,850, சப்போர்ட் வந்து 51,725. இன்னைக்கு ஹை வந்து 51,994, லோ வந்து 51,643, ஓப்பன் வந்து 51,952, க்ளோஸ் வந்து 51,938. ஸோ ஓப்பனான இடத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு சைட்வேஸ் தான். ஒரு பையிங் ப்ரெஷரும் கிடையாது, ஒரு செல்லிங் ப்ரெஷரும் கிடையாது. ஆனால் கால் ஆப்ஷனை மட்டும் கொஞ்சம் பை பண்ணி வச்சிருக்காங்க, ஹோல்டிங்ல வச்சிருக்காங்க பேங்க் நிஃப்டியை. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி எக்ஸாக்டா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறப்ப ஸோ அவசரப்பட்டு பை போயிடாதீங்க. 215 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனா மட்டும் பை போங்க. சப்போஸ் 215 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ரெண்டாவது போடுற ரெட் கலர் கேண்டலை பிரேக் வச்சது அப்படின்னா ஸோ கண்டிப்பா அங்கிருந்து இந்த பிவோட்டோ இல்லைன்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது மார்க்கெட் வந்து இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டல்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. ஒன் டே கேண்டில். ஸோ ஒன் டே கேண்டில் வந்து ஒரு ஹேமர் கேண்டில் மாதிரி தான். மேலே பையர்ஸ் தூக்கி கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ அதை தாண்டி போகலை. சப்போஸ் அதை தாண்டி மேலே பிரேக் வச்சா ஒரு ஓப்பன், ஒரு கேப் அப் ஓப்பனோ இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்த்தலாம். 52,000 ஓப்பன் வச்சா
15 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் போடுற வரைக்கும் பொறுமையா இருங்க. இல்லை 15 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் போடுற வரைக்கும் பொறுமையா இருந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் பையோ செல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி கேப் அப்ல ஓப்பன் ஆனால் என்னங்க பண்றது? கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் கூட ஸோ கீழே இறங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சேம் கண்டிஷன் தான். கேப் அப்ல ஓப்பன் ஆனா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா கேப் அப்ல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிட்டு ஸோ கீழே 51,700 வரைக்குமே இறங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ அந்த பிவோட் வந்தா 15 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனா ஸோ அகைன் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனா இதெல்லாம் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஸோ அகைன் இந்த இடம் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் சரி, ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனாலும் சரி, பிவோட்டும் அண்ட் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைக்கான ரேஞ்சு தான். ஸோ அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனா ஸோ பை சைடு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான 3 கண்டிஷன். ஒரு கேப் அப் கண்டிஷன் சொல்லியிருக்கேன். ஸோ கேப் அப் மட்டும் பார்க்கலாம். நான் வேணும்னா மண்டே நான் டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். ஸோ கேப் அப்ல விழுந்தா எந்த மாதிரி வந்து ரேஞ்சு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்றேன். ஸோ ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து நேற்று 3 ஸ்டாக்ஸ் கொடுத்திருந்தேன். ஃபெடரல் பேங்க்ல 179ங்கிறது நல்ல சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் க்ரோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ ரெண்டாவது பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாலையும் அதே மாதிரி தான் ஹையாக பிரேக் பண்ணால் 240 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக 41.09 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஐசிஐசி பேங்கை பொறுத்த வரைக்கும் ஹையாக பிரேக் பண்ணால் மேலே வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஹையாக பிரேக் பண்ணலை ஐசிஐசி பேங்க். ஸோ பார்க்கலாம். ஸோ மண்டே இந்த மாதிரி 3 பேங்க்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிஎன்பி. ஸோ பிஎன்பியில் நிறைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குங்க. ஒவ்வொன்று ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக பார்த்தீங்கன்னா அது வந்து கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணாதான் மார்க்கெட் மேலே வரும். 113ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைனு. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அகைன் வந்து ஒரு 3 or 4 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பிஎன்பியில் ரெசிஸ்டன்ஸ் வந்து 113.60. ஸோ சப்போர்ட் எந்த இடத்துல டிரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஸோ சப்போர்ட் வந்து 108. ஸோ 108 113க்குள்ள தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டிராவல் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு பிஎன்பியை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது ஐடிஎஃப்சி. ஸோ ஐடிஎஃப்சி நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ரோத் தான். ஹையாக பிரேக் பண்ணால் அகைன் வந்து 114 இல்லை 115 வரைக்கும் சான்சஸ் வந்து ஐடிஎஃப்சியில் வந்து இருக்கு. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி. ஸோ ஐடிஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் 1682 தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 1683. ஸோ ஹையாக பிரேக் பண்ணால் பை பாசிபிள். ஸோ 1683 போயிட்டு செல்லிங் வந்து பாசிபிள். அதோட டார்கெட் வந்து 1647 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். நீங்கள் ட்ரேட் பண்ணனாலோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் ஒரு 52 இல்லை 52,250 கூட போயிட்டு கொஞ்சம் கீழே ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 ஆனால் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஓப்பன் அண்ட் ஹை சேமா இருந்திருக்கு. ஸோ கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஓப்பன் அண்ட் ஹை சேமா இருந்தாலே ஒன் சைட் செல்லிங் மார்க்கெட் தான். ஸோ இன்னைக்கு விழுவுலனா கூட நிஃப்டி 50 மண்டே வந்து விழுவதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மண்டே ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் மார்க்கெட் வந்து நம்ம வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.